நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இர்ஃபானாஸ் ஹிந்தி டியூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியமால செகண்ட் பேப்பரில் பாக் 4ல் கஹானியில் 3rd கஹானி தான் பார்க்க போகிறோம். இதோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தே கி பூஞ்ச். குத்தா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குத்தானா டாகு, பூஞ்ச் அப்படின்னா டெய்ல். ஓகேவா? ஸோ நாயோடைய வால் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய நேமு. ஸோ இந்த ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். கிசி தேஷ் மே ஏக் அமீர் ஆத்மி ரஹதா தா. ஸோ ஒரு ஊரில், ஒரு கண்ட்ரியில், தேஷ் அப்படின்னா கண்ட்ரி, ஓகேவா? ஒரு கண்ட்ரியில் ஒரு அமீர் ஆத்மி அப்படின்னா பணக்கார ஒரு ஆள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். उसके यहाँ बहुत नौकर चाकर थे. அவர்கிட்ட வந்துட்டு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஓகேவா? सभी नौकर उस अमीर से बहुत डरते थे और अपना अपना काम दिल लगाकर बड़ी मेहनत से करते थे. ஸோ அந்த எல்லா வேலைக்காரங்களும் அந்த பணக்காரனை பார்த்து ரொம்ப பயப்பட்டு இருந்தாங்களாம். அண்ட் அவங்கவுங்க வேலையை வந்துட்டு ரொம்பவுமே மனசார, ஓகேவா, ஈடுபாடோட ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களாம். लेकिन वह आदमी कभी किसी से संतुष्ट नहीं था. ஆனால் அந்த ஆள் யாருன்னா எல்லாருமே செய்கிற வேலையில் அவனுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கல, அவனுக்கு திருப்தியே கிடைக்கல. वह समझता था कि सब नौकर बड़े ही सुस्त हैं, कोई भी जल्दी जल्दी काम नहीं करता. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எல்லா வேலைக்காரங்களும் ரொம்ப லேசி, சுஸ்து அப்படின்னா லேசி, ஓகேவா? और कभी भी जल्दी जल्दी काम नहीं करता. எப்போவுமே அவங்க எல்லாம் சீக்கிரமாக வேலையே முடிக்கிறதில்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். मेहनती नौकर की खोज में उसने कई बार नौकर बदले भी, पर उसको तृप्ति नहीं हुई. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கான வேலைக்காரனுக்காக அவன் ரொம்ப தேடினான். அண்ட் தென் அதுக்காக அவன் வந்துட்டு நிறைய வேலைக்காரங்களை வந்துட்டு சேஞ்சும் பண்ணான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு திருப்தியும் அதில் கிடைக்கல. அமீர் அப் சிந்தாமே படா. ஸோ இப்போ அந்த பணக்காரன் ரொம்ப கவலையில் விழுந்துட்டான். உஸ்கோ கோயி ராஸ்தா திகாயி நஹி படா. அவனுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு. எவ்வளோ தேடினாலும் நமக்கு ஒரு நல்ல வேலைக்காரனே கிடைக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உஸ்னே நிச்சய கர்லியா கி அப் ஈஸ்வர் சே பிரார்த்தனா கருங்கா. அவன் அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறான், ஓகே இப்போ நம்ம கடவுள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு. तब बड़ी देर तक ईश्वर के ध्यान में लगा रहा. அவன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் கடவுளை தியானம் பண்ணிட்டு இருந்தான். ध्यान में वह इस तरह डूब गया कि खाना पीना भी भूल गया. அவன் தியானத்தில் எந்த அளவுக்கு மூழ்கிட்டான் அப்படின்னா, சாப்பிட்றது குடிக்கிறது கூட வந்துட்டு அவன் மறந்தே போயிட்டானா. ஈஸ்வர் ने उसकी प्रार्थना सुनी. அதனால கடவுள் வந்துட்டு அவருடைய பிரார்த்தனையை வந்துட்டு கேட்டுட்டாரு. उन्होंने सोचा कि अच्छा है, अब इसके साथ एक अच्छा तमाशा ही करें. ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாரு, ஓகே இவனை இப்போது நம்ம நல்லா ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், இவன் கூட ஒரு தமாஷா பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. फिर उन्होंने उस अमीर आदमी को दर्शन दिए और कहा, बेटा मैं तुम्हारी प्रार्थना से खुश हूँ, बोलो तुमको क्या चाहिए. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த பணக்கார ஆளு முன்னாடி வந்துட்டு அவர் தோன்றுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கேட்குறாரு, மகனே உன்னுடைய பிரார்த்தனையால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. अमीर ने ईश्वर को नमस्कार किया और कहा, मुझे एक ऐसा नौकर दीजिए जो बहुत फुर्तीला हो और सब काम जल्दी जल्दी पूरा कर सके. ஸோ அவர் கடவுளை பார்த்தோன்னே கடவுளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்குறான், எனக்கு எந்த மாதிரி வேலைக்காரன் வேணும் அப்படின்னா, எல்லா வேலையும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவான, புர்த்தீலா அப்படின்னா ஆக்டிவ், ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கிற ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஈஸ்வர் தத்தாஸ்து கஹக்கர் காயப் ஹோ கயே. ஈஸ்வர் வந்து தத்தாஸ்து அப்படின்னு சொன்னாங்க. தத்தாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாராம். थोड़ी देर के बाद अमीर आदमी के सामने एक मोटा ताज़ा भूत कहीं से आकर खड़ा हो गया. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பணக்காரனுக்கு முன்னாடி ஒரு பெரிய நல்லா கட்டு மஸ்தான குண்டா இருக்கிற ஒரு பூதம் வந்துட்டு அவர் முன்னாடி வந்துட்டு நின்றுச்சான். எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. उसने अमीर आदमी को प्रणाम करके कहा, हुजूर
मुझे भगवान ने आपके पास काम करने के लिए भेजा है. அந்த பணக்காரனை வந்துட்டு பிரணாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், ஹுசூர் அப்படின்னா ஓனரை சொல்கிறது. ஓகேவா? முதலாளி என்ன வந்துட்டு கடவுள் வந்துட்டு உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். मैं आपके आदेशों को जल्दी जल्दी पूरा कर दूंगा. मुझे ना भोजन चाहिए ना वेतन, लेकिन आपको मुझे लगातार काम देते रहना होगा. ஸோ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிற கட்டளையெல்லாம் நான் உடனுக்குடனே செஞ்சு முடிச்சிடுவேன். நீங்கள் எனக்கு என்னென்ன வேலை சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு சாப்பாடும் வேண்டாம். போஜன்னா சாப்பாடும் வேண்டாம். நான் பேத்தன்னா அவனுக்கு சம்பளமும் வேண்டாம். ஆனால் நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அகர் ஆப் काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. சப்போஸ் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க முடியல அப்படின்னா நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சான். अमीर अपने नए नौकर को काम देने लगा. ஸோ அந்த பணக்காரன் தன்னுடைய புது வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். नौकर हर एक काम को बात की बात में पूरा कर देता था और फिर काम मांगता था. அந்த வேலைக்காரன் சொல்லி வாயே மூடாததுக்கு முன்னாடியே அந்த வேலையை அவன் முடிச்சிருவான். உடனே மறுபடியும் இன்னொரு வேலையை கேட்க ஆரம்பிச்சிருவானா. यहाँ तक कि उस नौकर ने अमीर आदमी के लिए कई बड़े बड़े महल बनवा दिए और उसका खजाना रुपये पैसों से पूरी तरह भर दिया. ஸோ எது வரைக்கும் அப்படின்னா அந்த வேலைக்காரன் வந்துட்டு அந்த பணக்காரனுக்காக பெரிய பெரிய மஹல் கட்டிக்கிட்டான். அப்புறம் அவனுடைய கஜானா ஃபுல்லாக பணசால நிரப்பிட்டானான். அந்த அளவுக்கு அவன் ஸ்பீடாக வேலை செய்கிறானா. इधर अमीर आदमी को हर दम यही सोचते रहना पड़ता था कि अब नौकर को कौन सा काम दूं. ஸோ அந்த பணக்காரனுக்கு என்ன வேலை அப்படின்னா அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே ஒரு வேலையாக அவனுக்கு போயிடுச்சான். अब वह नौकर से तंग आ गया था और अपने लालच पर उसको बहुत दुख होने लगा. இப்போ அந்த வேலைக்காரனால இவன் ரொம்பவுமே கவலை அடைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு வந்துட்டு தன்னுடைய பேராசை மேலே அவனுக்கே வந்துட்டு கவலை வர ஆரம்பிச்சிருச்சான். एक दिन अमीर आदमी भूत को कोई काम नहीं दे सका. ஒரு நாள் அந்த பணக்காரன் அந்த பூதத்துக்கு எந்த வேலையும் அவனால் கொடுக்க முடியல. फिर वह भूत मालिक को ही खाने को तैयार हो गया. அப்புறம் அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, அந்த அவனோட ஓனரையே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சான். ஏன்னா அது ஆல்ரெடியே சொல்லிச்சு இல்லையா, நீங்கள் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால அவனை சாப்பிட்றதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. तब तो वह उससे डर कर भागने लगा और भूत उसका पीछा करने लगा. ஸோ உடனே அந்த அமீர் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த பூதம் அவனை துரத்திக்கிட்டே போயிடுச்சான். भगवान का नाम लेकर वह भागता रहा. அவன் கடவுளோட பேர் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். भागते भागते अमीर की नज़र एक कुत्ते पर पड़ी. ஸோ அவன் ஓட ஓட அந்த பணக்காரனுடைய கண்ணு ஒரு நாய் மேலே பட்டுச்சான். कुत्ते को देखते ही अमीर को एक उपाय सूझ पड़ा. ஸோ அந்த நாயை பார்த்தோன்னே அந்த பணக்காரனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சான். वह रुक गया और जब भूत पास आया तब उसको आज्ञा दी, जाओ इस कुत्ते की टेढ़ी पूंछ सीधी करो. அவன் ஸ்டாப் ஆயிட்டான் அந்த நாய் பார்த்தோன்னே. ஏன்னா அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அவன் நின்றுட்டான். ஸோ அந்த பூதமும் என்ன வந்துச்சு, அவன் பக்கத்தில் நின்னவனையே அவன் அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்குறான், கட்டளை கொடுக்குறான். அந்த நாயுடைய வளைஞ்சிருக்க அந்த டெய்யில் வந்துட்டு நேராக பண்ணு, வால் வந்துட்டு அவனுடைய அந்த நாயுடைய வாலை நேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. भूत ने कुत्ते को पकड़ा और उसकी पूंछ सीधी की, लेकिन जैसे ही पूंछ हाथ से छूटी वह फिर टेढ़ी हो गई. ஸோ அந்த பூத் என்ன பண்ணான், அந்த நாயை பிடிச்சி அதோடைய வாலை நேர் பண்ணான். அதை நேர் பண்ண உடனேயே அவன் விட்டுட்டான். ஸோ அவன் கை விட்ட உடனேயே அகைன் என்னாச்சு, அந்த வால் அகைன் என்னாச்சு, வளைஞ்சிருச்சான். பூத் நே லாக் கோஷிஷ் கி பர் சப் ஃபிசூல். அந்த பூதம் லட்ச தடவை வந்துட்டு ட்ரை பண்ணுச்சான், ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அகைன் அண்ட் அகைன் அது நேர் பண்ணது, உடனே அது வளைஞ்சிருது. நேர் பண்ணி விடுறான், உடனே அது விட்டோடனே வளைஞ்சு போயிடுது. பலா குத்தேக்கி பூஞ்ச் கஹி சீதி ஹோ சக்தியே. ஸோ எங்கேயாவது நாயுடைய வால் நேராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வ பூத் படா லச்சித் ஹுவா. அந்த பூதத்துக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு.
वह अपने मालिक से आज्ञा लेकर अपनी जगह चला गया. ஸோ உடனே அது தன்னுடைய ஓனர்கிட்ட போய் கட்டளை வாங்கிட்டு மீன்ஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய இடத்துக்கே திரும்பி போயிடுச்சான். फिर उस दिन से अमीर आदमी अपने मेहनती नौकरों के कार्यों से बहुत संतुष्ट होकर रहने लगा. ஸோ அன்னிலிருந்து அந்த பணக்காரன் வந்துட்டு தன்னுடைய ஹார்ட்ஒர்க்கான வேலைக்காரங்களை வச்சு அவங்களுடைய வேலையை பார்த்து அவனும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷமாக இருக்கிற அவனும் பழகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது அபியாஸ் பார்த்துடலாம். अभ्यास निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. सो क्वेश्चन आंसर्स. फर्स्ट क्वेश्चन, अमीर क्यों चिंता में पड़ा? ஸோ அந்த பணக்காரன் ஏன் ரொம்ப கவலையில் விழுந்துட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. अमीर को अपनी इच्छा के अनुसार कोई नौकर नहीं मिला, इसलिए अमीर चिंता में पड़ा. ஸோ அந்த பணக்காரனுக்கு அவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி எந்த வேலைக்காரங்களும் கிடைக்கல, அதனால அவன் ரொம்ப கவலையில் இருந்தான். செகண்ட் கொஷின், भगवान ने अमीर को क्या वरदान दिया? ஸோ கடவுள் அந்த பணக்காரனுக்கு என்ன வரம் கொடுத்தாங்க. अमीर ने ईश्वर से एक अच्छे नौकर की मांग करते हुए प्रार्थना की. ஸோ அந்த பணக்காரன் கடவுள்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்காரன் வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை கேட்பான்னா. जब भगवान उनके सामने आए तो उनसे एक चुस्त एवं फुर्तीला नौकर देने के लिए कहा. ஸோ கடவுள் அவர் முன்னாடி வரும்போது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு ஆக்டிவான வேலைக்காரன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சுஸ்து புர்த்திலா ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஈஸ்வர் நே தத்தாஸ்து கர் காயப் ஹோகே. தத்தாஸ்துனா அப்படியே நடக்கட்டும், ஐசாஹி ஹோகா. ஈஸ்வர் வந்து தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாரு. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், भूत ने अमीर से क्या कहा? அந்த பூதம் பணக்காரங்கிட்ட என்ன சொல்லுச்சு? भूत ने अमीर से कहा, मैं आपके आदेशों का जल्दी जल्दी पूरा कर दूंगा, मुझे ना भोजन चाहिए ना वेतन. அந்த பூதம் என்ன சொல்லுச்சு அமீர் கிட்ட? எனக்கு நீங்கள் கொடுக்குற கட்டளையெல்லாம், நீங்கள் கொடுக்குற வேலையெல்லாம் நான் வந்துட்டு அப்பப்போ சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடுவேன், எனக்கு சாப்பாடும் வேண்டாம் சேலரியும் வேண்டாம். लेकिन आपको मुझे लगातार काम देते रहना चाहिए. ஆனால் நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக வேலை கொடுத்துட்டே இருக்கணும். अगर आप काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க முடியல அப்படின்னா நான் உங்களை பிடிச்சி கழிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓகேவா? फोर्थ वन, अंत में अमीर ने भूत को क्या काम दिया? ஸோ கடைசியில் அந்த பூதம் அந்த பணக்காரன் அந்த பூதத்துக்கு என்ன வேலை கொடுத்துச்சு? अंत में अमीर ने भूत को कुत्ते की पूंछ सीधे करने का काम दिया. ஸோ கடைசியில் அந்த பணக்காரன் அந்த பூதத்துக்கு நாயுடைய வாழை வந்துட்டு நேர் பண்ணக்கூடிய வேலையை கொடுத்தான். செகண்ட் ரோமன், குத்தே கி பூஞ்ச் கஹானி கா சாரங்ஷ் லிக்கியே. ஸோ குத்தே கி பூஞ்ச் கதையுடைய சாரங்ஷ் எழுத சொல்லியிருக்காங்க. சாரங்ஷ் அப்படின்னா வந்துட்டு எஸ்ஸே பார்க்கலாம். किसी एक देश में एक अमीर आदमी रहता था. उनके यहाँ अनेक नौकर थे. सब नौकर दिल लगाकर काम करते थे, लेकिन अमीर किसी नौकर से संतुष्ट नहीं था. उसने भगवान से एक अच्छे चुस्त नौकर के लिए प्रार्थना की. भगवान ने एक मोटा ताज़ा भूत को नौकर के रूप में भेजा. भूत ने अमीर से कहा, मैं आपके आदेशों का जल्दी जल्दी पूरा कर दूंगा, मुझे ना भोजन चाहिए ना वेतन, लेकिन आपको मुझे लगातार काम देते रहना चाहिए. अगर आप काम नहीं दे सकेंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு பணக்காரன் இருந்தான். அவங்ககிட்ட நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. எல்லா வேலைக்காரங்களும் ரொம்ப மனசார வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பணக்காரனுக்கு அதில் ஹாப்பினஸ்ஸே கிடைக்கல. ஸோ அவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான், அவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஓகேவா? அவன் வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிவான எனக்கு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். கடவுளும் வந்துட்டு ஒரு நல்ல குண்டாக இருக்கக்கூடிய ஒரு பூதத்தை வந்துட்டு வேலைக்காரனாக அனுப்பி வைக்கிறாங்க. பூதம் வந்துட்டு அமீர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஆதேஷெல்லாம், நீங்கள் கொடுக்குற எனக்கு வேலையெல்லாம் நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன், எனக்கு சாப்பாடும் வேண்டாம் சேலரியும் வேண்டாம், ஆனால் நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக வேலை கொடுக்கணும், நீங்கள் வேலை கொடுக்க முடியல உங்களால் அப்படின்னா நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான்.
சேம் நம்ம கொஸ்டின் ஆன்சரில் என்ன படித்தோமோ அதே தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஃபுல்லாக வந்திருக்குது. ஸோ எஸ்ஸே ஒன்று படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பேராவில் பாருங்கள். अमीर अपने नए नौकर को काम देना शुरू किया. भूत सभी काम बहुत ही जल्दी पूरा कर देता था. अमीर आदमी को हर दम भूत को काम देने के संबंध में ही सोचते रहना पड़ा. एक दिन उनके पास कोई काम नहीं था तो भूत अमीर मालिक को खाने के लिए तैयार हो गया. अमीर भूत से डरकर भागने लगा. आखिर अमीर भगवान से प्रार्थना करने लगा. उस समय अमीर की नज़र में एक कुत्ता पड़ गया. कुत्ते को देखते ही अमीर को एक उपाय सूझा. अमीर ने भूत से कुत्ते की पूंछ को सीधा करने के लिए कहा. भूत ने कुत्ते की पूंछ सीधा करने गया, लेकिन बहुत प्रयास करने पर भी वह कुत्ते की पूंछ ठीक नहीं कर पाया. आखिर थक कर वह भाग गया. फिर अमीर आदमी को अपनी गलती महसूस हुई. वह अपनी मेहनती नौकरों के कार्यों से संतुष्ट होकर रहने लगा. ஸோ அந்த அமீருக்கு வந்துட்டு தன்னுடைய புது வேலைக்காரனுக்காக வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த பூதம் வந்துட்டு எல்லா வேலையும் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு இருந்துச்சான். ஸோ அந்த பணக்காரனுக்கு வந்துட்டு இவனுக்கு எப்போவுமே வேலை கொடுக்குறதே திங்க் பண்ணுறதா ஒரு வேலையாக போயிருச்சான். ஸோ ஒரு நாள் அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ அந்த பூதம் என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய ஓனரையே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பணக்காரன் அந்த பூதத்தை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக அவன் கடவுளை வந்துட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவன் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு நாய் கிடச்சிருச்சான். அந்த நாய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்து அவன் அந்த பூதத்துக்கு என்ன வேலை கொடுத்துட்டான் அப்படின்னா, அந்த நாயுடைய வாலை போய் நேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த பூதமும் வந்துட்டு அந்த நாயுடைய வால் போய் வந்துட்டு நேர் பண்ணுறான். ஆனால் அவன் நிறையா டைம் ட்ரை பண்ணுறான். அவனால் அந்த வாலை வந்துட்டு நேர் பண்ணவே அவனால் முடியலையாம். கடைசியில் அவனே டயர்டாகி அந்த அமீர்கிட்ட போய் அவன் தன்னுடைய தப்பை அவன் உணர்ந்துட்டு அவன் சொல்கிறான், என்ன அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து வந்துட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கான வேலைக்காரங்களுடைய வேலையிலேருந்து இந்த அமீரும் வந்துட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்க பழகிட்டான். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.